எல்லாருக்கும் வணக்கங்க. கோல்டு பத்தி வீடியோ போடுங்க, கோல்டு ரேட் எப்படி இருக்கு, ஃபிளக்சுவேஷன் ஜாஸ்தியா இருக்கு, இது ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்டதுனால தான் இந்த வீடியோ வந்து ஒரு ரியல் டைம் சினாரியோ, ஒரு ஸ்டோரியோட சொன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு பாக்குறேன். இது ரியல் ஸ்டோரி, ரியலா நடந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சு நம்ம இதை வீடியோ பார்ப்போம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்டோரி 2010 பீரியட்ல ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட கப்பிள், ரெண்டு பேருமே வந்து அவங்க ஃபேமிலிஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு இப்போ இருந்த பூமில், ஐடி பூமில் தே காட் இன் டு அன் ஜாப்ஸ், ஐடி ஜாப்ஸ், வெல் செக்யூர்ட் ஆர் வெல் பெய்ட் ஐடி ஜாப்ஸ் ராதர். அந்த இதில் அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியாக அவங்க ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்த கோல்டு அக்யூமுலேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு ஐடியா தோணுச்சு. இதை அவங்க ரெண்டு விதமாக பிரிச்சுக்கிட்டாங்க. முதல் விதம் வந்து அவங்க ஆர்னமெண்ட்ஸ், அவங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்லை டெவலப்பிங் ஸ்டேஜில் இருந்த ஒரு ஃபேமிலியில் இருந்ததுனால ஆர்னமெண்ட்ஸ் வந்து ஒரு பேசிக் நீடாக இருந்தது. எங்கேயாவது வெளியே போகும்போது அவங்களோட ஒரு ஃபேமிலி செக்யூர்டாகவும் அவங்க ஃபேமிலிக்கு ஒரு ஸ்டேட்டஸ் காமிக்கிற மாதிரியும் ஆர்னமெண்ட்ஸ் வாங்கணும்னு நினச்சாங்க. இது ஃபர்ஸ்ட். அப்புறம் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கோல்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு யோசிச்சாங்க. இது செகண்ட். இந்த ரெண்டுல அவங்க எப்படி பண்ணாங்க சக்ஸஸ்ஃபுல்லா அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வாங்க இந்த ஆர்னமெண்ட்ஸ்க்கு அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்கிறத யோசிப்போம். அவங்க இந்த ஆர்னமெண்ட்ஸுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க. அவங்க யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா கோல்டு சிட்ஸ், ஜுவல்ஸில் போடுற கோல்டு சிட்ஸ். அந்த கோல்டு சிட்ஸ் இருக்கும்போது அவங்க ஒரு புத்திசாலித்தனமான முடிவு என்ன எடுத்தாங்கன்னா, அவங்க சிட்டு ஓப்பன் பண்ணது எல்லாமே பெங்களூர் பேஸ்டு கடைகளாக இருக்கிற மாதிரி, பெங்களூர்லையும் சென்னையிலையும் பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரி இருக்க கடைகளை சூஸ் பண்ணாங்க. அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்ன பதில் வந்து எனக்கு கொஞ்சம் யோசிக்க வச்சது. அட் எனி டைம் நம்ம கோல்டு ரேட் பார்க்கும்போது சென்னையை விட பெங்களூர்ல கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. நீங்கள் இன்னைக்கு கூட செக் பண்ணிக்கலாம் ஆன்லைனில், இல்லை கடைகளில் ஃபோன் பண்ணி கேட்டாலும் ஓகே. ஒரு 40 to 60 ருபீஸ் ரேஞ்சில் அந்த வேரியேஷன்ஸ் இருந்துட்டு இருக்கு. அவங்க பண்ணும்போது ஒரு 20-30 ருபீஸ் இல்லை 40 ருபீஸ் கூட இருந்திருக்கலாம். அவங்களுக்கு ஞாபகம் இல்லை, ரீகால் பண்ண முடியல. அது மாதிரி பண்ணும்போது சிட்டு வந்து அவங்க மாதம் மாதம் பணம் கட்டுறாங்க ஆன்லைன்லேயோ இல்லை அவங்க அங்கே ரிலேட்டிவ்ஸ் மூலமோ. ஏன்னா ஒன் ஆஃப் தி ஃபேமிலி, அவங்களோட ரெண்டு ஃபேமிலியில் ஒரு ஃபேமிலி வந்து பெங்களூர் பேஸ்ட். ஸோ அவங்க அந்த மாதிரி பணம் கட்டும் போது அந்த பணத்தை ஆர்னமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது 11 மந்த்ஸ் கம்ப்ளீட்டடில் ஆர்னமெண்ட்ஸ் அவங்க கன்வெர்ட் பண்ணும்போது நாட் ஓன்லி செய்கூலி சேதாரம் இல்லாமல் அவங்க வாங்குறாங்கிறத தாண்டி இந்த ஆர்பிட்ராஜ், சென்னையில் வாங்குறத விட பெங்களூரில் வாங்கும்போது அந்த கிராமேஜ் வந்து கம்மியாகுது அப்படிங்கிற பெனிஃபிட்டையும் அவங்க வந்து அனுபவிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு 3 to 4 இயர்ஸ் ஆஃப் டைம் லைன்லேயே அவங்க ஃபிக்ஸ் பண்ண ஆர்னமெண்ட்ஸ் வந்து அவங்க அப்டைன் பண்ண முடிஞ்சது. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியாகவும் வந்து கோல்டு பர்ச்சேஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் வந்து இன்னொரு ஒரு லெசன் நமக்கு கிடைக்கிற மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜி இருந்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃப்லைனில் கோல்டு போட்டு போகிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் ஆர்னமெண்ட்ஸாக வாங்கினாங்க. மற்றது எல்லாமே கோல்டை வந்து ஆன்லைனில் ப்ரொக்யூர் பண்ண ஆரம்பித்தாங்க. 2010 ஒரு கோல்டு பர்ச்சேஸ், கல்யாணமான ஒரு 2 மாதத்துலேயே அவங்க 2 பேர் கலந்து பேசி ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க. அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் தான் அவங்க வந்து இந்த ஆன்லைன் கோல்டை வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இடிஎஃப்ஸ், கோல்டு இடிஎஃப்ஸ். அப்போது இந்த ஆன்லைனுக்கும் ஆஃப்லைனுக்கும் ரேட் எப்படி டிஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூட பார்த்தா நீங்கள் கோல்டு இடிஎஃப்லாம் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ், 62 ருபீஸ், 63 ருபீஸ் டிபெண்டிங் ஆன் தேர் கம்பெனிஸ் வேரி ஆகுது. வேற நம்ம ஷோரூமில் போய் பார்க்கும்போது 1 கிராம் வந்து 6800 ரூபாய் சொல்கிறாங்க, 6700 ரூபாய் சொல்கிறாங்களே, இந்த 500 ரூபாய் 600 ரூபாய் டிஃபர் ஆகுதே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்டாங்க. அவங்களுக்கு நான் சொன்ன பதில் வந்து பார்த்தீங்கன்னா, இது எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப்லைனில் ஏறுதோ அத்தனை பர்சன்டேஜ் தான் ஆன்லைன்லேயும் ஏறும். சார்ட் நீங்கள் ஆட் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கிளியராக புரியும். 2010 2024 வரைக்கும் அந்த கோல்டு ரேட் சார்ட், அதே மாதிரி இந்த ஆன்லைன் ரேட் சார்ட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். எப்பப்பெல்லாம் பீக் வருதோ ஆஃப்லைனில், ஆன்லைன்லேயும் அப்போ தான் பீக்கில் வருது. எப்பப்பெல்லாம் ஆஃப்லைன் டிப் ஆகுதோ அப்போ ஆன்லைன்லேயும் டிப் ஆகுது. ஸோ அந்த அக்யூமுலேஷன் பாயிண்ட்ஸை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி இல்லை எஸ்ஐபி மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஃப்ளக்சுவேஷன்லேருந்து உங்களை காப்பாற்றிக்க முடியும். அவர் பண்ண இந்த ஒரு சேவிங்ஸ் மெத்தட் வந்து மந்த் ஆன் மந்த் அவங்க பட்ஜெட் போட்டுப்பாங்க. எனக்கு இந்த மந்த் ஒரு 30,000 ருபீஸ் நான் அலோகேட் பண்ணுறேன் ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ்க்கு அப்படின்ட்டு. அந்த 30,000 ருபீஸில் வெறும் 500 ரூபா மிச்சமானா கூட
மந்த் எண்டில் அந்த 500 ரூபாவை வந்து இந்த கோல்டு வாங்க ஆரம்பிச்சிருவார், கோல்டு ETF வாங்க ஆரம்பிச்சிருவார், அதர் தேன் தியர் ரெகுலர் எஸ்ஐபிஸ். அது மாதிரி பண்ணும்போது 2022ல் அவங்க ஸ்கூலிங்காக அந்த பணத்தை கொஞ்சம் லிக்விடேட் பண்ணாங்க. அந்த கோல்டு, ஆன்லைன் கோல்டை வந்து பணமாக மாற்றினாங்க. அப்போ அவருக்கு வந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. அது அவர் கோல்டு பேஸ் பண்ணி தான் அவர் வந்திருக்காருங்கிறத தாண்டி இந்த கோல்டு ஆர்னமெண்ட்டாக இருந்தால் சேஃப்டிக்கு, லாக்கருக்கு நம்ம தர வேண்டிய பணத்தையும் அவங்க சேவ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு புத்திசாலித்தனமான ஸ்ட்ராட்டஜியாக தான் எனக்கு பட்டுச்சு. ஸோ இந்த லெசன்ஸை உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். நான் உனக்கு தரது சோறு இல்ல தம்பி, இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும், கோல்டு உங்க லைஃப்ல பண்ண சேஞ்சஸையும், பியூட்டிஃபுல் சேஞ்சஸ் நடந்திருக்கலாம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கலாம், அதை பற்றியும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இல்லை எனக்கு பர்சனலாக சொல்லுங்க, அடுத்து ஒரு லெசனாக போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதோட